ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான். கிரில்டு பைனாப்பிள் பன்னீர். இதுக்கு பன்னீர் தேவை. 400 கிராம் பன்னீர், 200 கிராம் 200 கிராம் 400 கிராம் டோட்டலாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணிடலாம். பன்னீர் எப்போவுமே பேக்கெட்லேருந்து பிரித்தோடனே வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாப்பிள் பீசஸை எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு தெரியணும். அதுக்காக உங்கள் மிளகாய் வந்து நல்ல காரமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமான்றது மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. ஆனால் இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் மிளகாய் ரொம்பவே காரம், அதனால நான் 4 எடுத்திருக்கேன். இந்த பைனாப்பிள் பீசஸை தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்யூபாக நறுக்கி 4 பச்சை மிளகாவோட அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் ஊற்றலை. இப்போ அரைச்ச பைனாப்பிள் ஜூஸோட இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு போட்டு கூட அரைச்சிக்கலாம், நான் மறந்துட்டேன். இதில் பைனாப்பிள் பீசஸ் கூட கிடக்கு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓட்டை போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போது ஜூஸு அப்புறம் அந்த காரம்லாம் உப்பு எல்லாம் ஏறணுன்றதுக்காக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். ஸோ நல்லா கவர் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்கு. தண்ணிலாம் கூட விட்டுருக்கு. தண்ணி விட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்குங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிள் பீசஸை தவாவில் வச்சுருங்க. அந்த ஜூஸையும் அதிலே ஊற்றிடுங்க. அந்த ஜூஸ் வந்து நமக்கு பன்னீர் வேகிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த வாட்டரும் ஆட் பண்ண வேணாம். அந்த பைனாப்பிளோட நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதையே போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த சைடு 10 நிமிஷம் வேக வைங்க. பைனாப்பிள் பீசஸை திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்குங்க. பாருங்க, பட்டர்லாம் பிரிஞ்சு தண்ணியெலாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இப்படி கிளறி விட்டுக்குங்க. உங்ககிட்ட கிரில் பண்ணுறதுக்கு டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சு 2 சைடும் திருப்பி விட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் 2 சைடும் திருப்பி விட்டுக்குங்க. கம்ப்ளீட்டாக அதில் இருக்க தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துடும். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கங்க. இது ரொம்பவே ஆப்ஷனல் தான். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா தெரியுன்றதுக்காக நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சாண்ட்விச் டோஸ்டர்லேயே நான் இதை கிரில் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கிரில் தவா இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக அதிலே பண்ணிக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். அதுவுமே இல்லாதவங்க தவாலே திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ இது வெந்துடுச்சு பாருங்கள், நல்லாவே கிரில் ஆகிருக்கு. இந்த சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். அது ரெடி ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட்டு இண்டிகேட் ஆகும். ஸோ இப்போ நான் திருப்பி போட்டு மூடி வைக்க போகிறேன். க்ரீன் கலர் லைட்டு எரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பைனாப்பிள் பீசஸையும் நான் கிரில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ரெசிபி கூட நீங்கள் க்ரீன் சட்னி, அதாவது புதினா கொத்தமல்லி தயிரெல்லாம் வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் கெச்சப் வச்சு கூட பண்ணலாம். ஏன் பசங்களுக்கு நான் கெச்சப் வச்சு தான் பண்ணினேன். அவங்க ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னாங்க. பெரியவங்க சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரீன் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.